வணக்கம். மக்கள் குரல் 16/9/2025 குரல் 75. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட நிறுவனத்தால் கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றும் நிறுவனத்தின் சனநாயக விரோத நிர்வாக நடைமுறைகளால் விசனமடைந்துள்ள பிள்ளைகளுக்காக பெற்றோரால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இக்கல்வியாண்டுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் கடந்த 29/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று லிண்டரு ஸ்கூல வகுப்பறைகளில் நடைபெற்று பின் குரூருடாலன் ஸ்கூல வகுப்பறைகளில் கடந்த 6/9/2025 தொடக்கம் பிரதி சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகின்றன. கடந்த கல்வியாண்டைப் போலவே பல்லாண்டுகள் கற்பித்தல் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களின் வழிகாட்டலோடும் ஒத்துழைப்போடும் பெற்றோர் செயற்பாட்டுக்குழு மற்றும் பெற்றோர் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்துள்ள தமிழ் சமூக மேம்பாடு நோக்கிய இந்த கற்பித்தல் செயற்பாடுகள் பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 9:30 மணியிலிருந்து குரூருடாலன் ஸ்கூல வகுப்பறைகளில் நடைபெறும். 5 வயது சிறார்கள் தொடக்கம் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் மொழி கல்வி நடைபெற்று வரும் அதே நேரம் கலைப்பாடங்களும் மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் விருப்பங்களுக்கேற்ப ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் வீணை, புல்லாங்குழல், வயலின் ஆகிய கலை வகுப்புகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் வாய்ப்பாட்டு, சுரத்தட்டு உள்ளிட்ட கலைப்பாடங்களும் ஆரம்பிக்கும் ஏதுநிலை உள்ளமையால் விருப்பமான மாணவர்கள் பதிவு செய்யும் பட்சத்தில் வகுப்புகளை தாமதமின்றி ஏற்பாடு செய்ய முடியும் என்பதை பெற்றோர் செயற்பாட்டுக்குழு அறிவித்து நிற்கிறது. கடந்த 6/9/2025 சனிக்கிழமை மற்றும் 13/9/2025 சனிக்கிழமை ஆகிய நாட்களில் புதிய மாணவர்கள் பதிவோடு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்றன. 13/9/2025 அன்றைய நாளில் தியாகதீபம் திலீபன் பற்றிய விவரணமும் சேலமர்வும் 5ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக நோர்வே தமிழ் இளையோர் அமைப்பினரால் நடத்தப்பட்டிருந்தது. இதில் ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே நாளில் வளாகத்துக்கு வந்திருந்த நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பினர் அவர்களால் நடத்தப்படும் வருடாந்த சுகாதார சேவை பற்றிய தகவல் பரிமாற்றத்தை பெற்றோருக்கு வழங்கியிருந்தனர். நோர்வே வாழ் தமிழ்ச் சமூகம் நோக்கிய அவர்களது அளப்பரிய சேவையை பாராட்டிய பெற்றோர் குறித்த சுகாதார சேவையானது கண்காணிப்பு உபகரணங்கள் பொருத்தப்பட்டு குழந்தைகள் பெரியவர்கள் என்ற வேறுபாடின்றி போவோர் வருவோர் என அனைவரும் காணொளி மூலம் கண்காணிக்கப்படும் தமிழர் வள ஆலோசனை மைய கட்டடத்தில் நடைபெறுவதால் தங்களால் அங்கு வர முடியாதென தெரிவித்ததோடு தமிழர் வள ஆலோசனை மைய கட்டடத்துக்குள் வந்தால் தாங்களும் காணொளி மூலம் கண்காணிக்கப்பட்டு தங்களது தனிமனித பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இருக்காதென்ற நியாயமான காரணத்தை விளக்கியதோடு இவ்வாறான இழிசெயல்கள் நடைபெறாத இடமொன்றில் சுகாதார சேவையை ஒழுங்கு செய்தல் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்ற தங்களது கருத்துக்களையும் தெரிவித்திருந்தனர். வேறு சில பெற்றோர் குறித்த கட்டடத்தில் இயங்கும் ரொம்பன் வளாகத்தில் கல்வி கற்று வந்த பிள்ளைகளும் ஆசிரியர்களும் சனநாயக விரோதமான முறையில் அங்கத்துவம் பறிக்கப்பட்டு தெருவில் விடப்பட்டிருக்கும் நிலையிலும் அன்னை பூபதியம்மா அவர்களின் பெயருக்கு நிர்வாகங்களால் களங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நிலையிலும் நிர்வாகங்களில் மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் மீண்டும் அக்கட்டடத்துக்குள் பிரவேசிப்பதில் தமக்கு உடன்பாடில்லை என்பதையும் காத்திரமாக தெரிவித்திருந்தனர். பெற்றோரின் கருத்துக்களை கேட்டறிந்த சுகாதார அமைப்பினர் இவற்றை எழுத்து மூலம் தமக்கு அறியத் தரும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். இதேவேளை கொன்ஃப்ளிக்ட் ரோடவினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள பெற்றோர் செயற்பாட்டுக்குழுவுக்கும் அன்னை பூபதி நிர்வாகத்துக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 26/9/2025 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின் பெறுபேறுகள் பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்படும் என்பதையும்
பெற்றோர் செயற்பாட்டுக்குழு அறியத் தருகிறது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள், நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.